தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைத்த நிலையில் ஆட்சி அமைக்க கவர்னரை சந்தித்து விஜய் உரிமை கோரினார். இதனையடுத்து விஜய் முதல்வராக உள்ளார். தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்கின்றனர். தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைத்த நிலையில் கவர்னரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனையடுத்து நாளையே பதவியேற்பு விழா நடக்க வாய்ப்பு உள்ளது என தாவேகா தரப்பில் கூறப்படுகிறது. தாவேகா ஆட்சி அமைக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் தாவேகா ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 120 உயர்ந்துள்ளது. தாவேகாவிற்கு திருமாவளவன் ஆதரவளித்ததை அடுத்து ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை சீட்கள் கிடைத்த நிலையில் தாவேகா அலுவலகமான பனையூரில் அக்கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளித்துள்ளது. 2 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம் திருமாவளவன் வழங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து தாவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியது விசிக. தமிழக மக்களுக்கு நிலையான ஜனநாயக அரசு அமைய வேண்டி தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமே ஆதரவு அளித்துள்ளோம், வேறு எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. திமுக கூட்டணியில் விசிக தொடர்ந்து நீடிக்கும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இன்று இரவு கவர்னர் அர்லேகர் கேரளத்திற்கு செல்லவிருந்த நிலையில் அவரின் பயணம் ரத்தாகியுள்ளது. ஜனநாயகம் காக்கப்படும், மக்களுடைய ஆதரவுடன் தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்பார் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். அமைய இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய அனைத்து திட்டங்களையும் தாவேகா அரசு தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும், மாநிலமும் வளரும். இதனை கவனத்தில் கொண்டு புதிய அரசு செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க கூட வரவில்லை. ஒரே நாளில் திமுகவுடனான உறவை முறித்துக் கொண்டு சென்று விட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோர வந்த விஜயை கவர்னர் அலைக்கழிக்க வைப்பது சரியல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்த நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையில் எஸ்.பி. வேலுமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தனியாக ஆலோசனை நடத்தினர். எண்ணிக்கையோடு வாருங்கள் என்று கவர்னர் தெளிவாக கூறியிருக்கும் நிலையில் எண்ணிக்கை இல்லாமல் சென்றுவிட்டு கவர்னர் மீது பழி சுமத்துவதா என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பது தொடர்பாக நேற்று எங்கள் தலைவர் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார். அதில் தேவையில்லாமல் எங்களுடைய கட்சியை இழுப்பது சரியல்ல, நாங்கள் இதில் தலையிடவே இல்லை என எல். முருகன் கூறினார். 98 வயதான மக்கன்லால் சர்க்கார் மேற்குவங்க முதல்வர் சுவேந்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார். அப்போது அவர் காலில் விழுந்து பிரதமர் மோடி ஆசி பெற்றார். மோடியின் செய்கையால் உருகிப்போன மக்கன்லால் சர்க்கார் கண் கலங்கினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சட்டசபை குழு தலைவராக வாணியம்பாடி தொகுதி எம்எல்ஏ சையத் ஃபரூக் பாஷா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் குதிரை பேரம் நடப்பது அரசியல் நலனுக்கு நல்லதல்ல. இது தொடர்பாக கவர்னர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவதாக அவர்கள் சொன்னதின் அர்த்தம் இப்போது எனக்கு புரிகிறது. இதுபோன்ற குதிரை பேர முயற்சிகளை தமிழகம் பல ஆண்டுகளாக கண்டதில்லை என திமுக எம்பி பி. வில்சன் தெரிவித்தார். அதிமுக மூலம் பின்வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர பாஜக முயற்சிக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி தெரிவித்தார். குதிரை பேர நடைமுறைக்கு நாங்கள் எதிரானவர்கள். கவர்னரின் காலதாமதம் காரணமாகவே இது நடக்கிறது என்றார். கொள்ளைக்கார கும்பலுடன் கள்ள தொடர்பில் இருக்கும் திருட்டு மாமாக்கள் நாளையிலிருந்து திறந்தவா போகிறார்கள். உங்களையும் திருடனாக்கத்தான் முயற்சிப்பார்கள். மக்கள் ஆசையுடன் நல்ல வாழ்க்கை அமையும் என கஸ்தூரி கூறியுள்ளார். தாவேக ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ராமசுப்பிரமணிய சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆட்சி அமைக்க உரிமை கோரும் தாவேக தலைவர் விஜயோ கவர்னர் பாஜக குறித்து இதுவரை ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. பாஜக என்று சொல்ல பயம் ஏன் என தாவேக தலைவர் விஜய்க்கு திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்து புதிய ஆட்சி அமைய திருமாவளவன் உடனடியாக தாவேகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருமாவளவன் ஆதரவு கொடுத்தாலும் அதை ஏற்காமல் நிராகரிக்குமாறு விஜய்க்கு வாட்ஸ்அப், இமெயில் வழியாக மெசேஜ் அனுப்பி வருகின்றனர். இன்று இரவுக்குள் விஜய் தன் முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனிப்பெரும் கட்சியான தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லிவிட்டு
பின்னால் இருந்து பல முட்டுக்கட்டைகளை போடுகிறார் என தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துகள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் பதவியேற்பு இழுபறியால் ஆட்சியே வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்க நான் விரும்பவில்லை என விஜய் நினைப்பதாக கூறப்படுகிறது. பதவிக்காக எவர் காலிலும் விழ தயாரில்லை, மீண்டும் மக்களிடமே போவேன் என விஜய் உரத்த குரலில் சொன்னதாக தாவேக வட்டாரங்கள் தெரிவித்தன. கவர்னர் அர்லேக்கர் காலம் காலமாக பின்பற்றப்படும் இந்த ஜனநாயக நடைமுறையை புறக்கணிக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான இடம் ராஜ்பவன் அல்ல, அது சட்டசபைதான் என சிபிஐ சிபிஎம் பொதுச் செயலாளர் MA பேபி சொன்னார். கேரளாவின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்த ஆலோசனை 24 மணி நேரத்திற்குள் நிறைவடையும் என்று டெல்லியிலிருந்து தகவல் வந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். அமமுக MLA கையெழுத்திடும் வீடியோ செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டது என்று டிடிவி தினகரன் கூறுகிறார். ஆனால் ஆய்வின் முடிவுகள் அது உண்மை அல்ல என்பதை தெளிவாக நிரூபிக்கின்றன என தாவேக தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள தாவேக MLAக்கள் உட்பட அனைவரும் இன்று மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்குக்கு வருமாறு அக்கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிடம் இருந்து இன்றிரவுக்குள் பதில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஈரான் வேண்டுமென்றே அமைதி ஒப்பந்தத்தை தாமதம் செய்கிறது, அதற்கான பதில் விரைவில் தெரிந்துவிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் தாவேக வேட்பாளர் பர்வேஸ் வெற்றி பெற்றதை அடுத்து கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமமுக MLA கையெழுத்து போட்டதாக தாவேக வெளியிட்டுள்ள வீடியோ AI வீடியோ என தினகரன் தெரிவித்துள்ளார். தூய சக்தி பண்ற வேலையா இது என கேட்டார். அதிமுக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் யோசனையை திமுக முன்வைத்தது. நாங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என கூறியதற்கு மறுத்துவிட்டோம் என மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் பேபி குற்றம் சாட்டியுள்ளார். கவர்னர் மூலமாக பாஜ அரசியல் செய்கிறது, இதை இடதுசாரிகள் அனுமதிக்க மாட்டோம் என மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் பேபி தெரிவித்தார். நல்ல முறையில் பேசி தாவேகவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் எடுத்துள்ளது என்றார். விஜய் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கே பேரழிவாக அது அமையும் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். முதல்வராகி ஊழலை ஒழிப்போம் என்றவர்கள் முதல்வராக போர்ஜரி செய்கிறார்கள் என்றார். எனது ஒப்புதலுடன் கடிதம் கொடுக்கப்பட்டதாக கூறி கூட்டணிக்குள் தாவேகாவினர் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டிய டிடிவி தினகரன், விஜய் எனக்கு மாமனா மச்சானா, நாங்கள் ஏன் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டார். மேற்கு வங்க முதல்வராக பாஜவின் சுவேந்து அதிகாரி பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளர் அப்துல் காதர் தெரிவித்தார். திமிரிலும் வன்மத்துடனும் தாவேகாவினர் வீடியோ வெளியிட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். MLA காமராஜ் கையெழுத்து போட்டதாக கூறப்படும் அசல் கடிதம் எங்கே என கேள்வி எழுப்பினார். அரசியலில் வளர்த்துவிட்ட தந்தைக்கு துரோகம் செய்த அன்புமணி தனக்கு துரோகம் செய்ய மாட்டாரா என்ற எண்ணத்தில்தான் விஜய் அழைக்கவில்லை. இந்த சூட்சுமத்தை புரிந்து வாழ்க்கையில் வளர்ந்து போ என அன்புமணிக்கு ராமதாஸ் அறிவுரை கூறியுள்ளார். கவர்னரை வைத்து பின்புலத்தில் பாஜ அவரை இயக்குகிறது என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதரவு கடிதம் கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என விஜயை திருப்பி அனுப்பியதில் உள்நோக்கம் இருக்கிறது என்றார். மேற்கு வங்கத்தில் பாஜ முதல்வர் சுவேந்து அதிகாரி பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் தங்களது கூட்டணிகளை பயன்படுத்திவிட்டு பிறகு அவற்றை கைவிடுகிறது என்று பாஜ தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெசாத் பூனாவாலா விமர்சித்தார். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரஜம் ஏரியில் யானை நடமாட்டம் உள்ளதால் டூரிஸ்டுகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திடீர் அறிவிப்பால் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். MR விஜயபாஸ்கர், KP அன்பழகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் MLAக்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். எத்தகைய இடையூறுகளிலும் மனம் தளராத ஊக்கம் உடையவரிடம் ஆக்கம் தானே வழிகேட்டு சென்று தங்கும் என விஜயை குறிப்பிட்டு தமிழக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. விஜய் ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்கு பாஜ காரணமல்ல என மத்திய அமைச்சர் L. முருகன் தெரிவித்தார். தேவையில்லாமல் பாஜவை சீண்ட வேண்டாம் என்றார். நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியை நியமித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும்.
எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ வன்னியரசு தெரிவித்தார். தாவேகாவையும் விஜயையும் அலட்சியப்படுத்திவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என தாவேக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வருவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தாவேகாவுக்கு விசிக ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அதிமுக தலைமையகம் வர கட்சி தலைமை அறிவுறுத்திய நிலையில் புதுச்சேரி விடுதியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக சென்னை புறப்பட்டுச் சென்றனர். அனைவரும் விடுதியை காலி செய்தனர். தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக அமமுக எம்எல்ஏ பெயரில் போலி கடிதம் அளித்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை கிண்டி போலீசில் புகார் அளித்துள்ளார். அதிமுக வெற்றியை இழந்திருக்கலாம், ஆனால் களத்தை இழக்கவில்லை. அதிமுக கட்சி கட்டுக்கோப்பாகத்தான் இருக்கிறதென அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்கும் அரசு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்கக்கூடாது என முன்னாள் கல்வி அமைச்சர் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். காமராஜ் தாமாக முன்வந்து தினகரன் ஒப்புதலோடு ஆதரவளிப்பதாக மகிழ்ச்சியுடன் கடிதத்தில் கையெழுத்து போட்டுள்ளார். உண்மைகளை மறைத்துவிட்டு தினகரன் பொய் சொல்கிறார் என காமராஜ் கையெழுத்திடும் வீடியோவை வெளியிட்ட தாவேகா தெரிவித்துள்ளது. தாவேகாவுக்கு நான் எந்த ஆதரவு கடிதத்தையும் கொடுக்கவில்லை. என் பெயரில் கொடுக்கப்பட்ட கடிதம் மோசடியானது என மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 22 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. KSR பெங்களூரு ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் 27 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆண்களை விட பெண்களே அதிக எண்ணிக்கையில் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 83.77% ஆண்களும் 86.2% பெண்களும் ஓட்டளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நாகை இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பலில் என்ஜினில் பழுதானதால் சுமார் 7 மணி நேரம் நடுக்கடலில் தத்தளித்த 141 பயணிகள் மீன்பிடி படகு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கனமழை காரணமாக திருநெல்வேலி மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலையில் ஓடிய மழை நீருடன் சாக்கடை கழிவு நீரும் கலந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். தங்கம் விலை இன்றும் மாற்றமின்றி 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,13,200 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. வெள்ளி 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் புதுமை கிராமத்தைச் சேர்ந்த தாவேக கிளை செயலாளர் இசக்கியப்பன், விஜய் முதல்வராக முடியாத சூழல் கருதி மனமுடைந்து திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சாதிக் அலி என்பவர் பரிதாபமாக இறந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஸ்ரீ பாலநாகம்மாள் கோயில் சித்திரை விழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை மையம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கும் ஒரு கட்சியால் கூட ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அழுத்தங்களும் பேரங்களும் இருக்கும் என்று புரிகிறது. இது தமிழக அரசியலின் ஒரு மோசமான நிலை என SR சேகர் தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தமிழக மக்கள் தங்களின் ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி புதிய அரசை தேர்ந்தெடுத்துள்ளனர். மக்களின் விருப்பத்தையும் தீர்ப்பையும் அனைவரும் மதிக்க வேண்டும் என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் படந்தால்மூடு அருகே உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிலும் 60 மாணவர்களுக்கு மட்டும் செமஸ்டர் தேர்வெழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 60 மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காததால் தேர்வெழுத முடியாமல் மாணவர்கள் கல்லூரி நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மே 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாமல்லபுரம் பூஞ்சேரி ஸ்டார் ஹோட்டலில் தாவேக அவசர ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க தாவேக எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டுக்கு வருகின்றனர். விடுதி வாசலில் கொட்டும் மழையிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோர்ட் உத்தரவுப்படி வால்பாறை செல்ல இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் ஆழியார் சோதனை சாவடியில் அனுமதியின்றி வந்த ஏராளமான வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. சுவாமிமலை திருவலஞ்சுழி அருகே செயல்பட்டு வந்த நாட்டு வெடிகள் தயாரிக்கும் கூடத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் நாட்டு வெடிகள் இருப்பு வைத்திருந்த கட்டடங்கள் தரைமட்டமானது. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள பண்ணை வீட்டில் மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய்குமாரின் மகன் பகீரத் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 17 வயது சிறுமி புகார் அளித்தார். தெலங்கானா போலீசார் பகீரத் மீது வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். மேற்கு வங்க முதல்வராக பொறுப்பேற்ற சுவேந்து அதிகாரிக்கு உள்நாட்டு கலவரம் காரணமாக இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வாழ்த்து தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்தியா முழுவதும் மே 15ஆம் தேதிக்குள் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 4 முதல் ரூபாய் 5 வரை உயரக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. ரவீந்திரநாத் தாகூர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். புதிய சிந்தனைகள் மற்றும் கலாச்சார நம்பிக்கையால் சமூகத்தை வளப்படுத்தினார் தாகூர் எனவும் புகழ்ந்தார். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக துணை அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளில் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளினார். கோயில் மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவகங்கை மாவட்டம் கே. புதுப்பட்டி ஸ்ரீ மலையாள சாத்தையா ஐயனார் கோயில் ஸ்ரீ வில்லியார் கோயில் பங்குனி பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜர் கோவில் கமலாலயம் குளத்தில் தெப்ப திருவிழா தொடங்கியது. மின்னொளியில் ஜொலித்த தெப்பத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். ரஷ்யா உக்ரைன் இடையே இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுகிறது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். எங்கள் எஸ்கே புரொடக்ஷன் நிறுவனத்தின் படங்களுக்கு நடிகர்கள் தேர்வு செய்ய யாரையும் நியமிக்கவில்லை என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வெளியாகும் தகவல் மட்டுமே அதிகாரப்பூர்வமானது. இதற்கு மாறாக வரும் வாட்ஸ்அப், மின்னஞ்சல்கள் உள்ளிட்ட எதையும் நம்ப வேண்டாம் என்றார். த்ரிஷா என்ற பெயரில் வெளியான இசை ஆல்பம் மூலம் பிரபலமானார் பாப் இசைக்கலைஞர் அனிஷ் என்ற பால்டப்பா. படங்களிலும் பாடுகிறார். இந்நிலையில் நடிகை த்ரிஷாவை வைத்தே ஒரு இசை ஆல்பத்தை பால்டப்பா உருவாக்கியுள்ளார். இவர் கூறுகையில், த்ரிஷா என்ற ஆல்பத்தை வெளியிட்டேன், அதனாலே த்ரிஷாவே எனது இசை வீடியோ பயணத்தின் ஒரு பகுதியாக மாறுவார் என கற்பனை செய்யவில்லை. இந்த தருணம் நம்ப முடியாததாகவும் சிறப்பானதாகவும் உள்ளது என்றார். நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல தடைகளை தாண்டி ஆட்சி அமைக்க உள்ள சகோதரர் விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தடைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை சகோதரா, இன்னும் பல தடைகள், சிக்கல்கள் தேடி வரும். எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என கடவுளை வேண்டுகிறேன் என்றார். முன்னதாக நடிகை த்ரிஷா திருமண நிகழ்வு ஒன்றில் விஜய் ஒன்றாக அழைத்து சென்றபோது அதனை சமுத்திரக்கனி விமர்சித்திருந்தார். தெலுங்கு நடிகரான சந்தீப் கிஷன் தற்போது தமிழில் நடிகர் விஜய் மகன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா என்ற படத்தில் நடித்துள்ளார். அடுத்து கிருஷ்ண சைத்தன்யா இயக்கத்தில் தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் உருவாகும் பவர் பேட்டா என்ற படத்தில் நடிக்கிறார். அதிரடியான கேங்ஸ்டர் பாணியில் இப்படம் உருவாகிறது. மணி சர்மா இசையமைக்கிறார். ராஜசுந்தரம் பிரபுதேவா டான்ஸ் குழுவில் பல ஆண்டுகளாக டான்ஸ் ஆடுபவர் ஜப்பான் என்கிற குமார். காமெடி கலந்த இவர் டான்ஸ் ஆடும் ஸ்டைல் பிரபலம். ஓரிரு படங்களிலும் நடித்துள்ளார். சினிமா வாய்ப்பு குறைந்ததால் சென்னையில் சின்ன ஹோட்டல் ஒன்றை இவர் திறக்க இருப்பதாக ஒரு வீடியோ வைரலானது. இது பற்றி அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அந்த வீடியோவை நானும் பார்த்தேன், அது தவறான தகவல். ஹோட்டல் வீடியோவில் நான் இருப்பது உண்மைதான். அந்த ஹோட்டல் என் தம்பிக்கு சொந்தமானது. ஓய்வு நேரங்களில் அங்கு செல்வேன். வழக்கம் போல் டான்சராக உள்ளேன் என்றார். ஆர்யா கௌதம் ராம் நடிப்பில் மனு ஆனந்த் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி தோல்வியை தழுவிய படம் மிஸ்டர் எக்ஸ். இவர் அடுத்து நடிகர் விக்ரமிற்கு ஒரு கதையை கூறியுள்ளார். 3 பாகங்கள் கொண்ட இந்த படத்தின் கதை விக்ரமிற்கு பிடித்துள்ளதால் முழு கதையையும் முடித்து வரும்படி கூறியுள்ளார். அதே சமயம் 3 பாகங்கள் என்பதால் அதற்கான பட்ஜெட் செலவும் அதிகம். அதற்கேற்ற தயாரிப்பாளரை தேடி வருகின்றனர்.